இன்னும் ஆழமாக நிலைத்திருக்கும்படிக்காக சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்பா சொத்தரிக்கிறோம் தகப்பனே. இன்று கூட ஆண்டவரே அப்பா நீர் உண்மை எப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொள்கிறீரோ ஆண்டவரே, அப்படியாக சுவாமி நாங்கள் அறிந்து கொள்ள அப்பா ஆவியானவர் எங்கள் கண்களை திறந்தருளும்படிக்காக சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் ஜெபக்கிறேன் நிச்சயமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, இந்த நாளிலும் நம்ம மத்தியில் சகோதரர் ஜாஷுவா அண்ட் ஃபேமிலி அவங்க பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ரெண்டு பாடல்களை மாத்திரம் நம்ம பாடுவோம். முதலாவது பாடலாக தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் அப்படின்ற அந்த பாட்டை நம்ம முதலாவது பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இன்னும் ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடுவோம். என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் அப்படின்ற அந்த பாடலை பாடுவோம்.
அதை பாடி தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக, அவருடைய மகிமையான அன்பை உணர்ந்தவர்களாக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த பாடலை நம்ம பாடி அதற்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து சொல்லுவோம். என்னாருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்று நந்தேன் என் உள்ளத்தில். என் மீட்பர் சிலுவை அல்லா, வேறதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் ஆதினார் தகாததென்று தள்ளுவேன். கைத்தலை காலிலும் இதோ பேரன்பும் துன்பம் கலந்தே பாய்ந்தோடும் காட்சி போல் உண்டோ. முள்மூடியும் ஒப்பற்றதே சராசரங்கள் அனைத்தும் அவ்வன்புக்கு எம்மாத்திரம். என் ஜீவன் சுகம் செல்வமும் என் நேசருக்கு பாத்தியம். மாந்தர்க்கு மீட்பை கஸ்தியா சம்பாதித்தீர இயேசுவே, உமக்கு என்றும் தாசரா ஸ்தோத்திரம் உண்டாகவே. என்னாருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்று நந்தேன் என் உள்ளத்தில். ஓவர்டோலங்கோ. இந்த மாடவழியிலும் கூட இந்த 2வது பாடல நம்ம முதல் அந்த சரணத்தில் பாடினபடி கிறிஸ்து நமக்காய் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஸோ அதை பார்க்கையில் இந்த பூலோகத்தில் உள்ள எல்லா சுக மேன்மை எல்லாம் அவருக்கு முன்பு ஒண்ணுமே இல்லை. அது பவுல் சொல்லுகிறபடி நஷ்டமும் குப்பையுமா இருக்கிறபடினால தம்முடைய வார்த்தையாகிய பொக்கிஷத்தினாலே தேவன் இந்த வழியில நம்மை நிரப்பவும் தேற்றவும் தம்மை நமக்கு வெளிப்படுத்தவும் தேவன் கிருபை செய்யும்படிக்கு பிரதர் இவங்க இருந்தாங்களே கிப்சன் ப்ரேயர் பண்ணுங்க. கிப்சன். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே இவ்வண்ணமாக நாங்கள் கூடுவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நேரங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படி மகிமைப்படுத்துவதற்கு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேரங்கள் இருந்தும் இல்லாமையுமாக ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு பர்சன்ட் கூட நாங்க ஆண்டவர் கடுகளவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் உத்தமனாக இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை நீங்க இவ்வளவு வண்ணமாக கூடி இந்த இடத்துல நாங்கள் மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா குறிப்பாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த மீட்டிங்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இதுல இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயத்தை நீ தரப்பீராக ராஜா நீர் பேசுறதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அங்கள் மூலமாக ஆண்டவரை எங்களுக்கு காண்பிட்டு கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் இருதயத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதை பதித்து ஆண்டவரை நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரை. எங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவங்களுக்கும் அதை நாங்கள் காண்பிப்பதற்கு தேவன் உதவி புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவர் எது குறித்தும் ஆண்டவர் கரைப்படாதபடிக்கு ஆண்டவர் தேவன் தான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரதான பிரைமரியான நோக்கம் ஆண்டவரை. தேவனுடைய காரியங்களை செய்வதும் தேவனுடைய காரியங்களை பார்ப்பதும் தான் எங்களுடைய
மோட்டிவாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக எங்களுக்காக எங்களை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் மூலமாக ஆண்டவரே நாங்களே சித்தரித்து வைத்திருக்கின்ற திங்கிங் அனைத்தையும் மாற்றி ஆண்டவரே ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ஆண்டவரே நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் கொடுத்த அந்த அன்பை ருசித்து பார்ப்பதற்கும் இன்னும் உம்மண்டையில நாங்கள் நெருங்குவதற்கும் ஆண்டவரே தடைகளை நீர் உடைத்து போட வேண்டும் என்று சொல்லி தம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. தொடர்ந்து இருக்கிற நேரத்தை கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அப்பா ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்த ஒரு சிந்தனையை சிதறடிக்காத பண்ணும் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு செஷனையும் ஆண்டவர் தேவன் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மீட்பர் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thanks, Brother Gibson. Uncle, over to you, Uncle. இனிய நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமையிலும் இவ்விதமாய் நாம் கூடுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அவருடைய பெரிய அந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை அந்த நிருபத்தினுடைய படிப்பை நாம் தொடர வேண்டும் என்று 15வது சீரீஸ் என்று நினைக்கிறேன். 15 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் யாவருடைய ஜபங்களுக்காக, இந்த பைபிள் ஸ்டடிக்காக, குறிப்பாக உங்களுடைய ஜபங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து நாம ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் படிக்க வேண்டும், ஆய வேண்டும் அந்த என்கிற அந்த டாபிக்ல இன்னும் நாம் அதிகமாய் தொடராதபடிக்கு ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே விட்டதிலிருந்து அல்லது ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷனோட கூட அதை தொடங்கி விடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஸோ அநேகம் நினைக்கலாம் 15 வாரங்களாக ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்க வேண்டும் என்கிற அந்த சீரீஸ் மாத்திரம் அப்படி அந்த சீரீஸ் அப்படி இழுத்துட்டே போகுதே அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு அதனுடைய காரணமும் தெரியும். காரணம்னா இன்னும் நம்ம சேர்த்துட்டே போகலாம். ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்க வேண்டும் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய அந்த அதிலே தேவனாகிய கர்த்தரை நான் பார்க்கிற அந்த மகிமை அவ்வளோ அது அட்ராக்டிவாக இருக்கிறதுனாலே அதை ஏன் படிக்க வேண்டும் என்கிற காரணங்களே இன்னும் நிறைய எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் இன்னும் அதிகமாக அதை கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த வாரத்திலே தொடங்கலாம். ஸோ இதற்காக குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக பாரத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளே. ஸோ ஒருவேளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களும் இனிமே இந்த சீரீஸ் முடிஞ்சு டைரக்டா நாங்க அந்த புக்குக்கு போறோம் என்கிற அந்த காரியத்தையும் நாம சொல்லி மற்றவங்களை இன்வைட் பண்ணலாம். கர்த்தராலே ஏவப்படுகிறவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். ஸோ இன்றைக்கு உரிய காரணம், ஒருவேளை இந்த சீரீஸ் ஆரம்பத்திலிருந்தே அட்டென்ட் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களுக்கு தெரியும். அநேக வருடங்கள் நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து கொண்டிருந்தாலும் கூட வெகு சமீபத்திலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த தெளிவுகள், இவ்வளவு நாள் இல்லாத காரியங்களிலே கொடுத்த தெளிவுகள் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இருக்கிறது என்று நான் எவைகளை கண்டு கொண்டேனோ அல்லது எந்தெந்த காரியங்களிலே நான் ஆசீர்வாதத்தை பெற்றேனோ அந்த காரியங்களை இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நான் படிக்கும்படியான காரணமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அதிலே இந்த நாளிலே இந்த விசுவாசிகளினுடைய பாடுகள்,
அல்லது பொதுவாக உலகத்தில் உண்டாயிருக்கிறதான பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், மிக குறிப்பாக விசுவாசிகளினுடைய வாழ்க்கையிலே அந்த வேதனைகள், பாடுகள், அதன் மேல் தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை எப்படி இருக்கிறது என்பதை குறித்த காரியத்தை இந்த நாளிலே நாம பார்க்க இருக்கிறோம். சோ இதை குறித்த தெளிவு எனக்கே மிக தெளிவு இல்லாமல் இருந்தது என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படித்த போது, அல்லது குறிப்பாக இன்று நாம் பார்க்க போகிற இந்த குறிப்பிட்ட இந்த வேத பகுதியை நான் கற்றுக்கொண்ட போது, ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ், அந்த பாடுகள், வேதனைகளிலே தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். சோ அதைத்தான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இந்த ஒரு சப்ஜெக்ட், இந்த ஒரு காரியம், இந்த ஒரு விஷயம், விசுவாசிகளினுடைய பாடுகள், விசுவாசிகளுடைய வேதனைகள் என்கிற இந்த ஒரு விஷயம் என்னுடைய இருதயத்திற்கும் அது மிகவும் விருப்பமான ஒரு காரியம். இதை குறித்து பேச வேண்டுமானால் இன்னும் இதையும் குறித்து அநேக வாரங்கள் பேசலாம். அவ்வளோ நான் இதை குறித்து இதை ஆயத்தம் செய்யும்படியாக, இந்த விஷயத்தை இந்த வாரத்திற்கென்று ஆயத்தம் செய்யும்படியாக உட்காரும் பொழுது things were just flooding in my mind. என்னுடைய மைண்ட்ல இந்த காரியத்தை விடக்கூடாது, இந்த காரியத்தை விடக்கூடாது, இந்த காரியத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் வந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவைகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட ஸ்கிரீன் பண்ணி இந்த நாளுக்கென்று அல்லது இந்த விஷயத்தை இந்த நாளிலே மாத்திரம் தான் நாம இப்ப பேச போறோம். இதற்கு அப்புறமாக நாம் இந்த புஸ்தகத்தை திறக்க ஆரம்பித்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அப்பொழுது அந்த காரியங்களை கொண்டு வந்து விடலாம் என்று இந்த நாளிலே இந்த காரியத்தை நாம் இணைந்து பார்க்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு பேசேஜ். அதற்கு முன்பதாக முகவுரையாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கும் முன்பதாக ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலிருந்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 25வது வசனம் வரையிலும். அருமையானவர்களே, நான் இந்த அனாலஜியை அடிக்கடி சொல்லுகிறேன். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒரு இமயமலைக்கு நாம் ஒப்பிடுவோமையானால் இவ்விதமாக அநேக பரிசுத்தவான்கள் ஒப்பிட்டு இருக்கிறார்கள். சோ இமாலய மலைக்கு அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். இமாலய மலை எவ்வளவு அழகான ஒரு மலை. நாங்கள் கூட ஒரு முறை நேபாளுக்கு போகும்போது அதற்கு மேலே பறக்கும் போது அந்த இமாலய மலை, அந்த பனி படர்ந்த மிக அழகான தோற்றம் அதை காண முடிந்தது. அதிலே இந்த எவரெஸ்ட் சிகரம் போல இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் இட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ். நமக்கு நன்றாக தெரியும், நம்ம அடிக்கடி தியானிக்கிற, அடிக்கடி ரெஃபரன்ஸ்க்காக எடுக்கிற 28 30 31 அந்த தங்க சங்கிலி, அது நமக்கு நன்றாக தெரியும். சோ அதுவும் இந்த அதிகாரத்திலே வருகிறது. ஆக ரோமர் 8வது அதிகாரம் இமாலய மலையினுடைய மிக அழகான, மிக ஓங்கிய சிகரமாகிய அந்த எவரெஸ்ட் சிகரம். அந்த எவரெஸ்ட் சிகரம் முழு அதிகாரமும் 39 வசனங்கள் அதிலே இருக்கிறது. சோ அதிலே நாம் இன்று திறக்கும்படியாக அல்லது இதற்கு இந்த விஷயத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட பகுதி 17வது வசனம் முதல் 25வது வசனம் வரையிலும். இந்த பேசேஜ் எப்பொழுதும் நம்முடைய மனதிற்கு முன்பதாக இருக்கட்டும், இருக்கும் வண்ணமாக இந்த நாளிலே பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சோ இந்த காரியத்திற்கு அல்லது இந்த விஷயத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விடையாக அமைந்திருக்கிறது. சோ அந்த பகுதியிலிருந்து
கடைசி 2 வசனங்களை மாத்திரம், 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் முகவுரையாக நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்க ஸ்கிரீன்ல அல்லது உங்களுடைய வேதாகமத்திலே மிக தெளிவாக பின்பற்றுங்கள். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். த ஹோப். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு, அல்லது நாம் ஒரு நம்பிக்கைக்கென்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட போது அல்லது நாம் ரட்சிக்கப்படும் போது ஒரு நம்பிக்கைக்கென்று நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த நம்பிக்கை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அருமையானவர்களே, இந்த இடத்திலே அந்த எபிரேயர் 11:1 ஞாபகப்படுத்திக் கொள்வோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. வாட் வி ஹோப் ஃபார். நாம் ஏதோ ஒரு காரியத்தை நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கைக்கென்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினுடைய உறுதிதான் விசுவாசம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11:1 2வது பாகம் காணப்படாதவைகளின் நிச்சயம். சோ அந்த காணப்படாத காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். சோ அந்த காணப்படாததை குறித்து தான் இந்த 24வது வசனத்திலே சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. அருமையானவர்களே, அந்த எபிரேயர் 11:1 நம்பப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் என்கிற அந்த காரியத்திலே இந்த நாட்களிலே விசேஷமாக கரிஸ்மேட்டிக் சபையினுடைய அநேக போதகர்களும் பொதுவான பிரசங்கிமார்களும் அதிலே அந்த பொருளிலே காணப்படாதவைகள் நம்பப்படுகிறவைகள் இவைகளிலே வாடகை வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு சொந்த வீடு, அல்லது கார் இல்லாதவங்க கார், வேலை இல்லாதவர்கள் வேலை என்றெல்லாம் அதிலே சப்ஸ்டிடியூட் பண்ணுகிறார்கள் அல்லவா, பண்ணி அந்த வசனத்தை சீப்பாக மாற்றி விட்டார்கள் அல்லவா. ஆனால் இந்த வசனம் அதை குறித்து சொல்லவில்லை. அந்த எபிரேயர் 11:1 அந்த விஷயத்தை குறித்து பேசவில்லை என்பதை தெளிவாக இங்கே பார்ப்போம். சோ காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாயில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அருமையானவர்களே, ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளினுடைய வேத ஆராய்ச்சியை தொடங்க வேண்டும் என்று அந்த கேள்வியை கொடுத்திருக்கிறேன். அது என்னவென்றால், முழுமையான செழுமையும் சுகமும் இப்பொழுது இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கான ஆசீர்வாதங்களா, அல்லது நமது நித்திய எதிர்காலத்தின் நம்பிக்கையா? சோ முழுமையான சுகம், டோட்டல் ஹீலிங், டோட்டல் ப்ராஸ்பெரிட்டி என்பது நவ் அண்ட் ஹியர். அந்த 2 வேர்டு ரொம்ப முக்கியம். நவ், இப்பொழுது, ஹியர் இன் திஸ் எர்த், இப்பொழுது இந்த உலகத்திலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரா, அல்லது நித்திய எதிர்காலத்தின் நம்பிக்கையாக அதை கொடுத்திருக்கிறாரா என்கிற கேள்வியின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்மில் அநேகர், நாம் எல்லாருமே என்று சொல்லலாம், இப்படிப்பட்ட ஜபங்களுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே கேன்சர் போ என்று கட்டளையிடுகிறேன், இப்பொழுதே ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன், இவர்களுக்கு கொடுக்கிறேன் என்றெல்லாம் மாயஜால வார்த்தைகளை போடுகிற இந்த கூட்டத்தின் மத்தியிலே அருமையானவர்களே, மிக தெளிவாக இந்த காரியத்தை நாம் நோக்க வேண்டியது அவசியம். அப்படி இப்போதே கேன்சர் பறந்து போய்விட்டது, நீங்க செக் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லுகிறவர்களில் அநேகர் வெட்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இதை குறித்த சரியான தெளிவை
வேதாகமத்திலே இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 17 முதல் 25 இந்த பேசேஜ் எப்பொழுதுமே நம்ம முன்பே இருக்கட்டும். அருமையானவர்களே, நீங்களும் அநேகரை கேள்விப்பட்டிருக்கலாம். பொதுவாக திருமணம் முடிகிறது. விசுவாசிகளுக்கும் சரி அவிசுவாசிகளுக்கும் சரி, ஒரு கணவனும் மனைவியுமாக யங் கப்பிளாக இணைக்கப்படுகிறார்கள். அதிலிருந்து அவர்கள் ஒரு வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் திடீரென்று அறிந்து கொள்ளுகிறார்கள், மனைவி பிரெக்னன்டாக இருக்கிறாள், கர்ப்பவதியாக இருக்கிறாள். 9 மாதம் தினந்தோறும் ஜெபிக்கிறார்கள். விசுவாச குடும்பத்தினர் தினந்தோறும் ஜெபிக்கிறார்கள். வளர்ந்து வருகிற அந்த சிசுவுக்காக, அந்த குழந்தைக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறார்கள். 7 மாதம், 8 மாதங்கள், 9 மாத நிறை கர்ப்பிணியாக இருக்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும், இளம் கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஜாய். ஆனால் அந்த நாள் வருகிறது, டெலிவரி நாள் வருகிறது. அந்த குழந்தையை பார்க்கிறார்கள், 2 கண்களும் இல்லாமல் பிறந்து விடுகிறது. அமெரிக்கா போன்ற தேசங்களிலே மிகவும் அதிகம். நம்முடைய தேசத்திலே எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது, ஆனாலும் பொதுவாக சொல்லுகிறேன், மிகவும் குறைவாக இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு டிஃபார்மிட்டி, 2 தலை குழந்தைகளுக்கு, அல்லது லிவர் வெளியே இருக்கிறது, இப்படி அப்நார்மலாக பிறந்து விடுகிறது. யோசித்து பாருங்க, இப்படித்தான் ஒரு குடும்பத்திலே, ஒரு மிஷனரி குடும்பத்திலே, ஒரு மிஷனரி கணவனுக்கும் மிஷனரியான மனைவிக்கும் நிக் உஜசிக் என்கிறவன் பிறந்தான். நிக் உஜசிக்க பற்றி நமக்கு தெரியும். 2 கைகளும் கிடையாது, 2 கால்களும் கிடையாது. அவனை பற்றி நமக்கு தெரியும். சோ அந்த குழந்தை பிறந்த போது அந்த மிஷனரி பெற்றோருக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒருவேளை ஒரு சிலர் அந்த அனுப்பின வீடியோ கிளிப்பிங்க பார்த்திருக்கலாம். அதுல அந்த கேத்ரின் என்கிற அந்த பிள்ளை, அவருடைய அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் எனக்கு நன்றாக தெரிந்த, நாங்கள் இருவரும், செல்வின்சன் என்று அவருடைய பெயர். அவர் ஏர்டெல், தமிழகத்திலே உள்ளவர், ஏர்டெல்ல ஒரு பெரிய ஹை ஆபீசராக இருக்கிறார். டெல்லியை பேஸ் பண்ணி அவர் ஒரு ஆபீசரா, ஹையர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு ஊழியக்காரன். ஆண்டவருடைய கிருபையினாலே நானும் அவரும் இணைந்து ராஞ்சியிலே மாணவ மாணவிகளுக்கு என்று ஒரு கூட்டத்திலே பேசினோம். ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த குழந்தைக்கு தான் 15 வயது இருக்கும்போது அதற்கு ஒரு வித்தியாசமான, ஒரு இன்டென்சிவான ஒரு போன் கேன்சர் வந்தது. அந்த போன் கேன்சருக்கு பிறகு அவளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக 8 கீமோதெரப்பி, ஒரு கீமோதெரப்பியும் பயங்கர வேதனையான காரியம். ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். 5 சர்ஜரிஸ் அந்த சின்ன பிள்ளைக்கு, 5 சர்ஜரிஸ், 8 கீமோதெரப்பி. அந்த கீமோதெரப்பி, இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய இன்டென்சிட்டி அவ்வளவு கொடூரமாக, கடுமையாக இருந்தது நிமித்தம் அவளுடைய இடது காலை எடுத்துட்டு ஆம்பியூட் பண்ண வேண்டியது இருந்தது. சோ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு சில ரொம்ப மாதங்கள் கழித்து அவள் கேன்சர் ஃப்ரீ என்று டாக்டர்ஸால டிக்ளேர் பண்ணப்பட்டாள். ஆனால் 9 மாதங்கள் கழித்து திரும்பவும் அந்த கேன்சர் வந்தது. திரும்பவும் 8 கீமோதெரப்பி, திரும்பவும் ஒரு சில சர்ஜரிஸ். அந்த மகள் நான் நினைக்கிறேன் 18வது வயதிலே ஆண்டவர் அவளை எடுத்துக்கொண்டாள். அதற்கு முன்பு அவள் விசுவாசிகளுக்கு சொன்ன ஒரு சில ஆலோசனைகள் அந்த சின்ன வீடியோ கிளிப்பிங்ல இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஹவு ஜாய்ஃபுல்லி அந்த ஆம்பியூட் பண்ண அந்த காலோடு கூட அவள் சொல்லுகிற காரியம், நம்முடைய வேதனைகள் பெருகும் போது
அதற்கு மேலாக அவருடைய கிருபை எப்படி பெருகுகிறது என்று அழகாக மற்றவர்களுக்கு அவள் டீச் பண்ணுகிறாள். அமேசிங் கிரேஸ் என்கிற பாடலை அழகாக அவள் கிட்டார் போட்டு பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி அநேக கதைகளை நாம் அடுக்கி கொண்டே போகலாம். நான் சொல்லும்படியாய் அநேகருடைய சம்பவங்களை அநேகருடைய வாழ்க்கையை நான் யோசித்து வைத்திருந்தேன். ஆனால் இது இவ்வளவே போதும் என்று நினைக்கிறேன். அருமையானவர்களே, நம்மிலும் வேதனைகள் இல்லாதவர்கள் இல்லை, பாடுகள் இல்லாதவர்கள் இல்லை. அநேக வருடங்களாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்திருப்பவர்கள் உண்டு, கொஞ்ச நாட்களாக எதிர்பார்த்திருப்பவர்கள் உண்டு. இப்படி பல விதத்திலே அப்படிப்பட்டவர்கள் அல்லது நாம் எல்லாருமே இந்த வேதனைகளை எப்படி அணுக வேண்டும், இதை எதற்காக, இதற்கு மேலே தேவனுடைய சர்வ ஆளுமை எப்படி இருக்கிறது, ஏனென்றால் நாம் தேவனுடைய சர்வ ஆளுமையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை இவைகளிலே எப்படி இருக்கிறது, இதனுடைய டிசைன் என்ன என்பதை குறித்து 3 காரியங்களை இந்த பகுதியில் இருந்தே நாம பார்க்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக ஒரு சுதந்திரம், ஒரு நமக்கு நம்பிக்கையாக இல்ல காணப்படாதவைகளாகிய காரியங்களை நாம் நம்பி இருக்கிறோம் என்று நாம் வாசித்தோம் இல்லையா? 24வது வசனத்திலேயும் 25வது வசனத்திலேயும் இந்த காணப்படாத நம்பிக்கை என்ன? முதலாவது, இது ஒரு பெரிய ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் உடைய ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு மகிமையான சுதந்திரத்தை குறித்த நம்பிக்கை. மகிமையான சுதந்திரத்தை குறித்த நம்பிக்கையின் மேலே அந்த தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையின் திட்டம் இந்த பாடுகளிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது 17வது வசனத்திலேயும் 18வது வசனத்திலேயும், அதாவது இந்த வசன பகுதி நாம் எடுத்திருக்கிற இந்த வசன பகுதியினுடைய தொடக்க 2 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். 17வது வசனம் 18வது வசனம் வாசிக்கிறேன். கேர்ஃபுல்லா நம்ம பின்பற்றுவோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இது 18வது வசனம் ஒரு பெரிய ப்ராமிஸ். நான் முதல்ல சொன்னபடி இந்த 8வது அதிகாரம் உங்களுக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த 8வது அதிகாரம் முழுமையிலும் மிகவும் மகிமை நிறைந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்பதாக, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் அனுபவிப்பதற்கு முன்பதாக 17வது அதிகாரத்திலே 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அந்த சுதந்திரம் என்ன என்பது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராயிருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் அறிந்திருக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளாக அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த பெரிய மகிமையான இந்த பாக்கியமான காரியம் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நான் இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ரிப்பீட் பண்ணுகிற காரியம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பது. அருமையானவர்களே, அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. God has got only one son, only begotten son என்பதை, அவருடைய ஒரே பேரான குமாரன் என்கிற அந்த ஃப்ரேஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அதனுடைய தாற்பயத்தையும் நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்வது ஒரு ரேடிக்கலான ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். அப்படியானால் பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு புத்திரன், ஒரே ஒரு மகன், அந்த மகனுக்கென்று குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவர் மூலமாயும் அவருக்காகவும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். So everything belongs to the son.
ஒன்லி சன். ஆனால் அந்த குடும்பத்துல இது ஒரு டிவைன் ஃபேமிலி மாதிரி அருமையானவர்களே. இந்த ஃபேமிலியில இந்த ஒரே குமாரனோடு கூட சேர்ந்து அந்த பிதாவாகிய தேவனுடைய சுதந்திரமாக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் சுதந்திரமா இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கும் சுதந்திரம் என்று சொல்லுகிற அளவுக்கு லீகலாக நம்மை அவருடைய இந்த குடும்பத்திலே டிவைன் ஃபேமிலியில நம்மை அடாப்ட் பண்ணி இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக எபேசியர் 1வது அதிகாரத்திலே நாம் நிறைய முறை படித்திருக்கிறோம், உங்களுக்கும் நன்றாக தெரியும். சோ நாம் பிள்ளைகளாகனால் சுதந்திரராய் நாம் இருக்கிறோம். we are heirs, joint heirs with Christ. so இந்த சுதந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சில கிராஸ் ரெஃபரன்சஸ் எடுத்து நாம் இன்னும் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது. அந்த சீரீஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நான் போட்டிருக்கிறதுல குறிப்பாக மத்தேயுல இருந்து ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்ததுதான், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சோ சாந்த குணமுள்ளவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாக்கிய வசனங்கள் எல்லாவற்றிலேயும் அந்த ஒவ்வொரு பாக்கியம், இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒவ்வொரு குணாதிசயம் கொடுக்கப்படுகிறது. சோ நாம குறிப்பாக நம்முடைய போக்கஸ் யூசுவலா அதை படிக்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த ஒவ்வொரு குணாதிசயமும் எனக்குள்ள இருக்கணும், சாந்த குணம் எனக்குள்ள இருக்கணும், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், சோ நீதியின் மேல் பசிதாகம் எனக்கு இருக்கணும். அப்படி பண்ணுகிறது நல்லதுதான். ஆனா அருமையானவர்களே, இந்த யார் என்கிற அந்த ஐடென்டிட்டியில இந்த யார் என்கிற அந்த ஐடென்டிட்டியில நாம் எல்லாரையும் நாம் இணைத்துக் கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்பொழுது ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த ப்ராசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுல நிச்சயமா அவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஆக்கப்படுவார்கள். அதே மாதிரி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் துயரப்படுகிறவர்களாக தான் இருப்போம். துயரத்திலேயே நம்ம ஆனந்தத்தையும் அனுபவிப்போம். சோ அவங்க ஆறுதல் அடைவார்கள். சோ அப்படி இந்த கண்டிஷன் எதெல்லாம் போட்டிருக்குதோ அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உரித்தானது. சோ சாந்த குணம் உள்ளவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இப்போ முழுமையாக இல்லாட்டாலும் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம். சோ நம்மைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சோ இப்போ கொஞ்சம் அமைதியா இருந்து நான் இந்த கேள்வியை உங்களிடத்துல கேட்கிறேன். டு யூ ரியலி பிலீவ் இட்? நீங்கள் இதை நம்புகிறீர்களா? அல்லது இது ஏதோ கௌதம புத்தர் எல்லாம் இதே மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, நிறைய மகான்கள், காந்திஜி இந்த மாதிரி வாசகங்களை சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி வாசகம் ரொம்ப நல்லா இருக்கு. சாந்த குணத்தை அதுல ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடறோமா, அல்லது உண்மையிலேயே இதை ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோமா? பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். We are going to inherit the earth. பூமியை நமக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய அடாப்டட் சில்ட்ரன் ஆனால், நாம் அவருடைய அவரால அடாப்ட் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் பூமியை சுதந்தரிப்போம் என்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் சங்கீதம் 37:9 நமக்கு தெரியும். ஆனாலும் வாசித்துலாம். சங்கீதம் 37 நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்ததுதான். ஆனாலும் அருமையானவர்களே, இதை ஒருவேளை ஒரு சிலர் இதை சீரியஸாக எடுக்கவில்லை என்றால் 9வது வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், அது அடுத்த கேட்டகரி. கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள், கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பவர்கள் என்றுதான் நாம் மக்களை 2 கூட்டமாக பிரிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
சோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருக்கு காத்திருக்கிறோம். We are waiting upon the Lord. பொறுமையோடு காத்திருக்கிறோம் என்று நாம் முதல்ல அந்த வசனத்துல படித்தோம். 11வது வசனமும் அதுல நான் ரெஃபர் பண்ண விட்டுட்டேன், வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, அதாவது சங்கீதம் 37:9 வாசித்தோம். 11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், அநேக வேளையிலே வாக்கு தத்தங்களை நாம பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே முழுமையாக நமக்கு கிடைத்துவிடும் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே இந்த வாக்கு தத்தங்களை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது நம்முடைய தவறுன்னு சொல்ல முடியாது. நம்முடைய ஹோல் சிஸ்டமே அப்படிதான் இருக்குது. ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக தமிழ்நாட்டுல போதகராக இருக்கிற ஒருவரோடு கூட நான் பேசி கொண்டிருக்கும் போது என்னை அறியாம அது ஒரு ஹாட்டான ஆர்கியூமெண்டா போயிட்டு, அருமையானவர்களே. அப்போ நான் மிகுந்த வேதனையோடு ரியலைஸ் பண்ணின காரியம், ஆக்சுவலா ஆர்கியூமெண்ட்டுக்கான காரணம் இதுதான். அவருடைய ஆர்கியூமெண்ட், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம பரிசுத்தமா வாழ்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக சுகம் நமக்கு உண்டு, முற்றிலுமாக சுகம் உண்டு. அப்போ நான் கேட்டேன், எவ்வளோ பேர் பரிசுத்தவான்கள் கேன்சர்ல மரிக்கிறார்களே, அதை குறித்து என்ன? அது நமக்கு தெரியாதானே? அவங்க ரகசியமான பாவங்கள் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது என்று சொல்லி. அருமையானவர்களே, இது மிக 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 ஒரு தவறான ஒரு எண்ணம். போதகர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் மிகவும் ஊறி போய் இருக்குமானால் அவர்கள் விசுவாசிகளை எப்படி அணுகுவார்கள்? அல்லது அவர்களுக்கே ஒரு திடீரென்று ஒரு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வறுமையானால், அருமையானவர்களே, ஒரு சில பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ் அவர்களுடைய மனைவிகளுக்கோ அவர்களுடைய வீட்டிலே கேன்சர் யாருக்காவது வந்தால் அதை ஓப்பனா சொல்ல கூட பயப்படுகிற ஒரு சில பாஸ்டர்ஸ் நீங்க கண்டிருக்கீங்கன்னு தெரியாது, எனக்கு தெரியும். அது ஒரு சாபம் என்று சொல்லி அவர்கள் அதை மூடி மறைத்திருக்கிறார்கள் என்னிடத்துல கூட. சோ அருமையானவர்களே, நாம் பூமியை சுதந்தரிப்போம் என்கிற காரியம் அது உண்மையிலும் உண்மை. ஆனால் இப்போது அல்ல. அது நமக்கு நாட் நவ் and not here, not now and not here, not now and not here. இது மிகவும் ஆழமாக நமக்குள்ளே பதிந்திருக்கட்டும். ஆனால் அந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் என்று சொல்லுகிற அந்த சுவிசேஷம் அல்லாத சுவிசேஷம், அதை எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் இப்பொழுது வேண்டும், இங்கு வேண்டும், இப்பொழுது வேண்டும், இந்த உலகத்திலேயே வேண்டும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிதானமுள்ளவர்களாக சரியாய் அறிந்தவர்களாக இருப்போம். சோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம் அருமையானவர்களே. சோ எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு யூ அண்ட் மீ என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 21 முதல் 23 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 21, 22, 23 நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள். ஆனாலும் இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர்கள். எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு யூ அப்படின்னு சொன்னா
அருமையானவர்களே, நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன் என்றால் அந்த கார் எனக்குரியது அப்படின்னா அது எனக்கு சேவை செய்யும்படியாக, நான் அங்குமிங்கும் டிராவல் பண்ணும்படியாக, எனக்கு சேவை செய்யும்படியாக. சோ அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னு சொல்லி பாருங்க. பவுல் என்கிற அப்போஸ்தலன் ஆனாலும் சரி, he belongs to you. உங்களுக்கு சேவை செய்யும்படியாக he belongs to you. உலகமானாலும் கேபாவாயினாலும், சோ ஊழியக்காரர்கள் என்கிற மனிதர்களானாலும் சரி, உலகமாகிலும் ஜீவனாகிலும் ஈவன் மரணம் கூட உங்களுக்கு ஒரு சர்வெண்டாக உங்களுக்கு உங்களுடையது. நிகழ்காரியங்கள் வருகும் காரியங்கள் எல்லாமே உங்களுடையது, எல்லாம் கிறிஸ்துவனுடையது, கிறிஸ்து தேவனுடையவர். பியூட்டிஃபுல். மிகவும் அழகாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இது ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்டு நமக்கு வருகிறது என்கிறதையும் நாம் ரியலைஸ் பண்ண வேண்டும், மறந்து போகக்கூடாது. அதை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே வாசிக்கிறோம். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. 14, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால், சோ நியாயப்பிரமாணத்தை சார்ந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. 16வது வசனம், ஆதலால் சுதந்திரமானது, அதைத்தான் நாம் இங்கே மகிமையான ஒரு சுதந்திரம் என்று சொல்கிறோம். அது உலகத்தை நாம் சுதந்திரிப்போம். சோ the first part, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தினுடைய முதல் பகுதி பூமி முழுவதும், உலகம், அது தேவனுக்கு சொந்தம். அதன்படி அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு அது சொந்தமாக ஆக போகிறது. சோ ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாகிறதாய் இருக்கும் படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, நம்மெல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும், இஸ்ரவேல் சந்ததியார் மாத்திரமல்ல, நாமும் கூட எல்லா சந்ததியாரும் அந்த வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் நிச்சயமா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். சொர்மையானவளே, விசுவாசிக்கிற கூட்டமாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பாலஸ்தீனுடைய அந்த வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, அவன் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அதை பெற்றுக்கொள்ளாமல் தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டு மரித்தான் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சோ அந்த நம்பிக்கை தான் நம்முடைய நம்பிக்கை. சோ அந்த சுதந்திரம், உலகத்தை நாம் சுதந்திரிப்போம், பூமியை நாம் சுதந்திரிப்போம். இன்னும் ஒரு ரெஃபரன்ஸ் அதுல கலாத்தியர் ரொம்ப மிக மிக தெளிவாக அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 29வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள். சோ நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். So we have a great inheritance of the whole world. So இந்த உலகத்திலே ஒரு சொந்த வீடு இல்லையே என்ற ஏக்கம் நமக்கு அவசியம் இல்லை. அதற்காக வீடு வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக இந்த உலகத்திலே இருக்கும் வரையிலும் ஒரு
சொந்த வீடு ஆண்டவர் கொடுப்பாரானால் மிக மிக சந்தோஷம், அவருக்கு நன்றி. அவரை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் கொடுக்கிறார். ஆனால் நமக்கென்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சுதந்திரம் பூமி முழுவதும் நமக்கு தான் அருமையானவர்களே. சோ அதை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதற்கான தகுதி, அதுதான் என்னுடைய அந்த 2வது குறிப்பு. முதல் குறிப்புல சப் பாயிண்டான 2வது குறிப்பு 17வது வசனத்தினுடைய பிற்பகுதி. அருமையானவர்களே, முற்பகுதியையும் பிற்பகுதியையும் சேர்த்தே வாசிக்கிறேன். பின்னால் உள்ள பகுதியை பி பார்ட்டை எம்பசைஸ் பண்ணி நான் சொல்றேன். சோ நாம் பிள்ளைகளானால், இப்ப நாம ரோமர் 8க்கு வந்திருக்கிறோம். ரோமர் 8:17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. சோ இது மகிமையான ஒரு இன்ஹெரிட்டன்ஸ். சோ இந்த மகிமையான ஒரு இன்ஹெரிட்டன்ஸை நாம அடைய வேண்டுமானால் ஒரு கண்டிஷன் இருக்கு அருமையானவர்களே. அதை விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது மாத்திரமல்ல, இந்த கண்டிஷனோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அது என்ன? அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இஃப் we suffer with him, அவரோடு கூட அவருடனே கூட பாடுபட்டால் நாம் பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். நிச்சயமாக பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். ஏனென்றால் வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அப்படியானால் பாடுபடுதலும் நிச்சயமாக உண்டு. இல்ல, அது கிளியர், கிறிஸ்டல் கிளியர். பாடுகள் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. சோ பொதுவாக இந்த உலகம் பாடுகளுக்குள்ளே இருக்கிறது. அதை நாம் பின்னால நம்ம பார்ப்போம். சோ அதே பாடுகளும் அதற்கு மேலான பாடுகளும் விசுவாசிகளுக்கு வரலாம். அப்ப ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இங்கே போடப்பட்டிருக்கிறது அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே அருமையானவர்களே, அநேக வசனங்களை நாம டைல்யூட் பண்ணும்படியா நிறைய டீச்சிங் நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கிறோம். சோ அதனால இத வாசித்த உடனே அவருடனே கூட பாடுபட்டால் நாம அவருடைய சுதந்திரத்துக்கு உடன் சுதந்திரரா இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே, நான் அவரோடு கூட பாடப்படலையே அப்படின்னா என்ன அப்படிங்கறது அப்படி அதை யோசிச்சுட்டு அப்படியே அடுத்த வசனத்துக்கு நம்ம போயிடுவோம். ஆனா அருமையானவர்களே, இதற்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். ஆனால் இதற்குரிய ஆதாரமான வசனங்களை எடுப்பதற்கு இப்போது சமயம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக நாம் மாறின பின்பு அவருக்கு கீழ்ப்படுகிற அந்த பாதையிலே, இந்த path of obedience, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக நாம் என்று மாறினோமோ அன்றிலிருந்து நாம் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். we are not living our own lives, we are living the life of Christ. அதை ஞாபகப்படுத்துகிறேன். the life of Christ in the soul of man. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோம். அப்படியானால் இந்த அவருக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே, அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் அந்த நாள் தொடங்கி வாழ்கிற வாழ்க்கை அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான். நாம் படுகிற பாடுகள் எல்லாவற்றிலேயும் அவரும் பங்கு கொள்ளுகிறார், அல்லது அவருடைய பாடுகளிலே நாம் ஐக்கியமாகிறோம் என்கிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மை. We are suffering with Christ. பாடுகள் எப்படிப்பட்ட இன்டென்சிட்டி உடையதா இருந்தாலும் எப்பொழுதும் நினைக்க வேண்டியது, இந்த பாடுகளிலே என்னோடு கூட அவர் இருக்கிறார். அப்படின்னா கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறாரா? அதுதான் அருமையானவர்களே சோதனை. அதான் சோதனை. கடந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனையை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீர் புத்திரரானால், இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், அப்படிதான் அவன் சொல்றான் இல்லையா? அந்த பிசாசு இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுமே, உம்மால முடியுமே. நீர் தேவனுடைய பிள்ளையானால் உமக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. நீர் தேவனுடைய பிள்ளையானால் நீர் எப்படி ஹங்கிரியா இருக்க முடியும்? நீர் எப்படி பசியா இருக்க முடியும்?
அப்படிதான் கேட்போம். நீ தேவனுடைய பிள்ளையானால் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கணுமே, நீ தேவனுடைய பிள்ளையான, மற்றவங்களும் இப்படி நம்மளை பார்த்து சொல்லுகிறது மாதிரி இருக்கலாம். நீ தேவனுடைய பிள்ளையானா உனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைச்சிருக்கணுமே, நீ தேவனுடைய பிள்ளையானால் உனக்கு நல்ல வீடு கிடைச்சிருக்கணுமே, நீ தேவனுடைய பிள்ளையானால் உனக்கு பிள்ளை பேரு இருந்திருக்கணுமே. அருமையானவர்களே, இதுதான் நமக்கு வருகிற சோதனைகள். சோ எனக்கு வருகிற இந்த பயங்கரமான பாடுகளின் நடுவிலே அவ்வப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளைதானா, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாரா? அருமையானவர்களே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன், அக்னிகளை நடக்கும் போது, சரியா வசனம் வரல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அக்னியினால நீ வேகாதிருப்பாய். when we pass through waters, நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் யாராவது மிகுந்த அக்னியை போன்ற அந்த தீயை போன்ற ஒரு சோதனைக்குள்ளால போய்கொண்டு இருக்கிறீர்களா, போய்கொண்டு இருக்கிறோமா? அங்கே அது வேக வைக்காதபடி, அதனால நாம் வெந்து போகாதபடி, அதனால நம்முடைய விசுவாசம் சேதப்பட்டு விடாதபடிக்கு நம்மை சூழ்ந்து, ஆனால் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். மாற்றுவேன் என்று சொல்லவில்லை, மாற்றவும் செய்யலாம். ஆனால் மாற்றாமல் இருப்பாரானால் அந்த சூழ்நிலையிலே நம்மோடு கூட உண்டு. மாற்றுவாரானாலும் அவர் நம்மோடு இருக்கிறார், மாற்றாவிட்டாலும் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய அந்த விசுவாசம் என்னோடு இருக்கிறார். இன்டென்ஸ் பெயின்லயும் என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நமக்கு பிரியமானவர்களை நாம இழந்து விடுகிறோம் சில வேளைகளை, சில குடும்பங்கள்ல எல்லாம் பிள்ளைகளை. அந்த கேத்தரினுடைய ஃபேமிலியை குறித்து கொஞ்சம் யோசித்து கொண்டிருந்தேனா, அந்த 15 வருடங்களாக அவர்கள் பாராட்டி சீராட்டி வளர்த்த அந்த பிள்ளை இழந்து போகிறது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அனுமதிக்கிறார், ஆனால் அந்த வேதனையிலே அவர் கூடவே இருக்கிறார். வாட் a glorious promise இல்ல ஞானங்களே. சோ அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். சோ அடுத்த குறிப்புக்கு நாம் சென்று விடலாம். சோ இதற்கான அந்த தகுதிப்படுத்துதல் அப்படிங்கிறதுல ஒரு சில காரியங்களை மென்ஷன் பண்ணலாம் என்று யோசிக்கிறேன். அந்த அந்த வசனமும் ரொம்ப முக்கியம், அதையும் நாம விட்டு விட வேண்டாம். இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வேகமாக வாசித்துலாம், அதே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. சோ காணப்படாதவைகள் என்ன? இப்ப நம்ம பூமியை சுதந்திரிக்க போகிறோம். இன்னொரு போர்ஷன் அதுல விட்டுட்டேன். ஆக்சுவலா ஒரு சில வசனங்கள் அந்த முந்தின குறிப்புல இருக்கிறது. அவைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனே எனக்கு சுதந்திரர். தேவன் சொல்லுகிறார், நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அப்புறம் சங்கீதத்துல 1-2 ரெஃபரன்ஸ் அதுல போட்டிருக்கிறேன், அதை நீங்க வாசித்து பாருங்க. 73, 25, 26 நமக்கு தெரிஞ்சதுதான். அப்புறம் சங்கீதம் 16:5, கர்த்தரே என் பங்கு, அவரே என் சுதந்திரத்தின் பங்குமானவர், என் பாத்திரத்தின் பங்குமானவர், அவரே என் சுதந்திரம். சோ அருமையானவர்களே, நாம் பூமியை சுதந்திரிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். வரப்போகிற அந்த காலத்திலே நித்தியத்திலே நாம் பூமியை சுதந்திரிப்போம். ஆனால் அதை காட்டிலும் மேலாக தேவனை நாம் சுதந்திரிப்போம். தேவன் நம்முடைய சொந்த தேவனாக மாறிவிடுவார். இப்பொழுதும் சொந்த தேவன் தான், இப்பொழுதும் எல்லாருக்கும் தேவன் என்று சொல்ல முடியாது. அருமையானவர்களே, எல்லாரையும் தேவன் படைத்திருக்கிறார் என்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாரையுமே அவர்தான் படைத்திருக்கிறார், அவர்தான் காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் அவர்கள் தேவனை தேவன் என்று சொல்வதற்கும் ரட்சிக்கப்பட்ட நாம் அவரை தேவன் என்று சொல்வதற்கும் ரொம்ப வித்தியாசம். சோ அதனாலதான்
அந்த phrase ரிப்பீட் பண்ணப்பட்டு சொல்லப்படுகிறது. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், எல்லாருக்கும் தேவன் என்று சொல்லவில்லை. சோ அந்த ரெண்டு சுதந்திரம், ஒன்று பூமியை சுதந்திரிப்போம், இன்னொன்று தேவனையே நாம் சுதந்திரமாக கொள்ளுவோம், இப்பொழுது இருக்கிறது போல, ஆனால் அப்பொழுது மிகவும் தத்ரூபமாக. சோ இந்த இடத்துல அந்த காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த பிரேச கவனிங்க ரொம்ப ஆழமாக. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். சோ இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா momentary affliction, light affliction. லேசான, அதி சீக்கிரத்தில் கடந்து போகிற, அதி சீக்கிரத்தில் நீங்குகிற, அதி சீக்கிரத்திலே நீங்குகிற லேசான உபத்திரவம். சோ அருமையானவர்களே, கம்பேர்டு டு அந்த வரப்போகிற அந்த மகிமையான அந்த சுதந்திரத்தினுடைய அதை கம்பேர் பண்ணும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன தெரியுதுன்னா, இது ரொம்ப அதி சீக்கிரம்னா ஒரு லைஃப் டைம் சொல்றாரு. அதி சீக்கிரத்திலே நீங்குகிற லேசான உபத்திரவம்னு அவர் எதை பற்றி சொல்றாருன்னு சொல்லி இதே 2 கொரிந்தியர்ல, இது நமக்கு நல்லா தெரிஞ்ச பேசேஜ் தான், அதனால வேகமா வாசித்துடலாம், அதை ஃபாலோ பண்ணுங்க. அவர் அதி சீக்கிரத்திலே நீங்குகிற அந்த லேசான உபத்திரவம் சொல்றாருல, லைட், அது என்ன உபத்திரவம் அப்படின்னு சொல்லி 11வது அதிகாரம் 23ல இருந்து வாசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அப்போ 39 முறை அவருடைய முதுகுல 39 தடவை ஒரே தடவை, அப்படி 5 தடவைகள். அவருக்கு முதுகு எப்படி இருக்கும்னு பாருங்க, இமேஜின் பண்ணி. சோ 25, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இதை குறித்துதான் அவர் சொல்கிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். லேசான உபத்திரவம். சோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்பதாக இருந்தது எப்பொழுதுமே அந்த நம்பிக்கை, காணப்படாதவைகள், சுதந்திரமாக போகிற காரியங்கள். சோ 2வது குறிப்புக்கு நாம போயிடலாம். இந்த பேசேஜுக்கு நாம வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 17 முதல் 25 உள்ள பகுதிகளிலே 2 மிக முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த 2 மிக முக்கியமான காரியங்கள் என்ன? ஒன்று சிருஷ்டி அல்லது அழிவுக்கென்று கீழ்ப்படுத்தப்பட்ட அவருடைய அந்த சிருஷ்டி. அந்த முந்தின ஸ்லைடு கொஞ்சம் போடுங்க. சோ அழிவுக்கென்று கீழ்ப்படுத்தின சர்வ ஆளுமையின் தேவனாகிய கர்த்தர் இந்த சிருஷ்டியை நாம் பார்க்கிற செடி கொடிகள், மரங்கள் அல்லது ஆறுகள், மலைகள் என்று இந்த எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் அழிவுக்கென்று அவர் கீழ்ப்படுத்தி, அவரே கீழ்ப்படுத்தி ஒரு மகிமையின் நம்பிக்கைக்காக அதை கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்கிற இந்த காரியம். சோ இதை குறித்த காரியத்தை 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அதை நான் வாசிக்கும் போதே
ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுதான் அதனுடைய தாற்பயம் அல்லது அது மெயின் பாயிண்ட். அதுதான் இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது இந்த பூமியை தேவன் சபித்தார் என்று நாம் பார்க்கிறோம், நமக்கு நன்றாக தெரியும். சோ அதை தான் இங்கே சொல்லுகிறார். அதை அழிவுக்கென்று தேவனாகிய கர்த்தர் தாமே கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே நாம் என்னதான் அது நேஷன் பில்டிங் என்று சொல்லியும் அல்லது அந்த இந்த அது என்ன சொல்றது ஈகோ ஃப்ரெண்ட்லி, கிளைமேட் சேஞ்ச், எவல்யூஷன், அந்த நல்ல வேர்டு உண்டு, அந்த சூழ்நிலைகளை நாம் இன்னும் மீண்டுமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று சர்வதேச அளவிலே அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனா இது ஒரு தக்காளி பழத்தை நம்ம வைத்திருக்கும் போது ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியே வைக்கும் போது அது நேச்சுரலா அது டிட்டோரியரேட் தான் ஆயிட்டு இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சாலுமே எவ்வளவு நாள். சோ இதை அழிவுக்கென்று தேவன் இப்போ வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு மகிமையான நம்பிக்கையோடு வைத்திருக்கிறார். அதை குறித்து மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். சோ 17 முதல் வாசிக்கிறேன். உங்களுடைய பைபிள்ல அல்லது ஸ்கிரீன்ல க்ளோஸரா ஃபாலோ பண்ணுங்க. 18 வாசிச்சிட்டோம். சோ 18, ஆமா, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் சோ இந்த சப்ஜெக்ட் தான் அவர் தொடர்ந்து போகிறார். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு அப்படின்னு சொன்னா என்ன? தேவனுடைய புத்திரர்களாகிய நம்மை தேவன் இப்பொழுதே அவருடைய புத்திரர்களாக, சன்ஸாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மகன்களாக, மகள்களாக அடாப்ட் பண்ணிவிட்டார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது நாம் இன்னும் வெளிப்படவில்லை என்று. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சோ இன்னும் வெளிப்படல. அதாவது நாம எழுத்தின்படி நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் நாம் இன்னும் சரியாக வெளிப்படல. அப்போ இதுக்கு ரெஃபரன்ஸா கண்டிப்பா நாம இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறது நல்லது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், அது அந்த ரெஃபரன்ஸ்ல கொடுக்கலானாலும் பரவாயில்ல, வேகமாக வாசிச்சிடலாம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3ல இருந்து வாசிக்கிறேன். 1ல இருந்தே வாசித்தா நல்லது. 3 வாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4வது வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, சோ கிறிஸ்துவும் இப்போது மறைந்திருக்கிறார். ஆவியினாலதான் நாம பார்க்க முடியும். ஆனால் ஒரு நாள் வேகமாக வருகிறது, அன்று அவர் வெளிப்படுவார். கிரைஸ்ட் வில் அப்பியர். மாம்ச கண்கள் எல்லாம் பார்க்கிற விதத்திலே அவர் வெளிப்படுவார். சோ நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். So we will be revealed. இப்போது நாம மறைந்திருக்கிறோம். ஆகையினாலே மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லக்கூடும், நீ தேவனுடைய பிள்ளையானால் உனக்கு ஏன் இந்த சோதனை வருகிறது? மற்றவர்களுக்கு கூட அப்படி இல்லையே, உனக்கு ஏன் எப்படி சோதனை வருகிறது என்றால் தேவனுடைய புத்திரன் தான். ஆனால் தேவனுடைய புத்திரன் என்பது வெளிப்படவில்லை. I have not yet been appeared. So இதற்கு இந்த தேவனுடைய புத்திரர்களாகிய நாம் வெளிப்படுவதற்கு இந்த சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பேண்டமிக் அல்லது ஒரு சுனாமி அல்லது ஒரு சூறாவளி காற்று அல்லது ஒரு நிலநடுக்கம் வருகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படியாக இந்த சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்கிறதனுடைய எக்ஸ்பிரஷன். அதை தான் நாம் கீழே பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிறேன். அது ஏனென்றால் 20வது வசனம், அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, சோ இந்த சிருஷ்டி நேச்சர் என்று நாம் சொல்லுகிறோமே,
இவைகளெல்லாம் கூட அடிமைத்தனத்திற்கு உள்ளே இருக்கிறது. ஆகையினாலதான் இந்த 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 நேச்சர் எல்லாமே அழிந்து கொண்டிருக்கிறது என்று நாம் எல்லாம் அடித்துக் கொள்கிறோம். ஆம், அது எதற்காக என்றால், ஏனென்றால் அது அடிமைத்தனத்திற்குள்ளாகி இருக்கிறது. பொதுவாக மனிதர்கள், மக்கள் எப்படி ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாகி இருக்கிறார்களோ அதுபோல இது அடிமைத்தனத்தினின்று விடுதலை ஆக்கப்படும்படியாக அடிமைத்தனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. திரும்ப வாசிக்கிறேன். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த நேச்சருக்கும் அல்லது மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றுக்குமே, அந்த ஆறுகள் என்று இயற்கையாக நாம பார்க்கிற எல்லாமே அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நமக்கு எப்படிப்பட்ட மகிமை உண்டாகுமோ. அருமையானவர்களே, நாம் மகிமைக்குள் பிரவேசிக்கும் போது, நாம் மகிமையிலே அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் போகும்போது, இப்படி ஒரு மாறுபாடான அல்லது அழிவுக்குரிய நிலைமையிலே இருக்கிற ஒரு பூமியை நமக்கு சுதந்திரமாக தேவன் கொடுக்க திட்டம் பண்ணவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி மகிமையை சுதந்திரித்துக் கொள்வார்களோ அதுபோல அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த பூமியும், உலகத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். உலகம் நமக்கு சொந்தம், பூமி நமக்கு சொந்தம். அது நாசமாக இருக்கிற ஒரு பூமியே அல்ல, அது மறுசீரமைக்கப்பட்ட, டிரான்ஸ்பார்ம் பண்ணப்பட்ட, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையின் விடுதலை பெற்ற ஒரு சிருஷ்டியாக நம்முடைய கரத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போகிறார். அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசித்து பாருங்க. யோசித்து பார்க்க முடியல. விலங்குகள், பறவைகள் எல்லாமே அந்த ஒரிஜினல் மகிமையில இருக்கும்னா பாருங்க, அது எப்படி இருக்கும்னு தெரியல. அநேகர் இமேஜின் பண்ணியிருக்காங்க. அநேகர் சொல்லுகிறது, அந்த செடிகள், கொடிகள் எல்லாம் பாட்டு பாடும், எப்படியோ. பட் ஒரு குளோரியஸ், நமக்கு ஒரு மகிமையான சரீரம் இருப்பது போல அவைகளுக்கும் உண்டாயிருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அது இப்பொழுது அல்ல, நாட் நவ் அண்ட் நாட் ஹியர், பட் தேர் இட் இஸ் a promise. அது அவைகள் வர நாம் காத்திருக்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம். மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட 21வது வசனம், அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. கீழ்ப்படுத்தினவராலேயே என்றால் தேவனாகிய கர்த்தராலே, மாயைக்கு என்றால் அது தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல மாயைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, கரப்ஷன் அல்லது அழிவு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, தக்காளி பழத்தை இப்ப நம்ம சும்மா வச்சோம்னா அது அழுகி கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போகும். அதுதான் கரப்ஷன் என்று சொல்கிறது. அல்லது அந்த பூமியில் இருக்கிற வஸ்துக்களினுடைய அந்த டிட்டோரியரேஷன் ப்ராசஸ், அது ஒரு அது ஒரு பயாலஜிக்கல் சட்டத்தின்படி அது நடக்கிறது, பிசிக்கல் சட்டத்தின்படி நடக்கிறது. இதைதான் இங்கே மாயை என்று சொல்கிறார், கரப்ஷன் என்று சொல்கிறார். கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 22, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த சிருஷ்டி எல்லாமே பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதுதான் பூமி அதிர்ச்சி வருகிறது, சுனாமி வந்து விடுகிறது. இந்த வேதனைகள் எல்லாமே இந்த சிருஷ்டியானது அது படுகிற அந்த பிரசவ வேதனை. எதற்கு பிரசவ வேதனைப்படுகிறது? இந்த தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறதுன்னு சொல்லி முதல்ல நாம பார்க்கிறோம். தேவனுடைய புத்திரர்கள் ஆகிய நாம் மகிமையிலே வெளிப்படுவதற்கு. அப்பொழுது என்ன ஆகும்? அவைகளுக்கும் மகிமை கிடைக்கும், அவைகளுக்கும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகும், எல்லாமே ஜொலிக்கும். 23வது வசனம், அதுவும் அல்லாமல் இப்பதான் இந்த நம்முடைய காரியத்துக்கு வருகிறார். இந்த சிருஷ்டிகளினுடைய இந்த மகிமை குறித்து
நம்ம இவ்வளவு பேசேஜ் இந்த வசனங்களிலெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து நேராக நாம் 3வது குறிப்புக்கு நாம சென்று விடலாம். ஸோ நம்முடைய சரீரத்தை குறித்து என்ன, இதே கம்பேரிசனை 23வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறத நாம பார்க்கிறோம். அதுவும் அல்லாமல், சோ இதுவரையிலும் அந்த சிருஷ்டிகளுடைய காரியத்தை சொன்னவர், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு, புத்திர சுவிகாரம் அடாப்ஷன் இன்னும் வரலையா? அடாப்ஷன் வந்துருச்சு. இந்த எபேசியர் 1 நாம வெகு தெளிவாக பார்க்கிறோம். இந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கிறிஸ்துவுக்குள்ளே வைத்து முத்திரை போட்டிருக்கிறார். அந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை இந்த சுதந்திரத்திற்கு, நாம் பெற்றுக்கொள்ள போகிற எல்லா சுதந்திரத்திற்கும் ஒரு டவுன் பேமெண்டா கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அநேக இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல டவுன் பேமெண்ட்னே போட்டிருக்கு. நம்ம ஒரு வீடு வாங்க போறோம்னா டவுன் பேமெண்ட் இன்னைக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட் இஸ் ஷுவர். டவுன் பேமெண்ட் நமக்கு பண்ணியாச்சுன்னா இட் இஸ் ஷுவர். அப்ப இந்த ஷுவரா வரப்போகிற காரியத்தை குறித்து தான் இங்க சொல்கிறார். ஸோ அடாப்டடா சில்ட்ரனா ஆயிட்டோம், அதற்குரிய எல்லா உறுதியும் நமக்கு உண்டு. ஆனா இங்க ஆவியின் முதற்பலன்கள், அருமையானவர்களே, இங்கேயும் முதற்பலன்கள்னா என்னன்னு சொல்லி நம்ம தமிழ் வேதாகமத்தை படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். இங்கேயுமே டவுன் பேமெண்ட் தான் போட்டிருக்கு. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நிறைய வச்சு பாக்குறவங்களுக்கு தெரியும். ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல இந்த வசனத்திலையும் டவுன் பேமெண்ட் தான் போட்டிருக்கு, அல்லது அட்வான்ஸ் போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. சோ ஆவியின் முதற்பலன் அப்படின்னு சொன்னா ஆவியானவரை நமக்கு கொடுத்து அந்த ஆவியானவராகிய டவுன் பேமெண்டை பெற்றுக்கொண்ட நமக்கு நாம் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சோ இந்த பாருங்க, இந்த வேர்டை நல்லா, இந்த பிரேஸை நல்லா மனதுக்குள்ள பதித்துக் கொள்ளுங்கள். சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். சோ ஆவியின் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் ஏற்கனவே உண்டாயிற்று. நம்முடைய ஆவி மீட்கப்பட்டது, நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டது. ஆனால் அந்த இன்ட்வெல்லிங் சின் நமக்குள்ளே இருக்கிறது, பாவ சரீரம் இருக்கிறது. இந்த சரீரம் முழுமையாய் மீட்கப்படுவது இப்பொழுது அல்ல, நாட் நவ், நாட் ஹியர். அருமையானவர்களே, இதிலே நாம் மிகுந்த உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் வருகிறது போலதான் கேன்சர் நம்மிலே யாருக்காயிலும் வரக்கூடும், வர வேண்டாம் என்று ஜெபிப்போம். வந்தாலும் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை சுகமாக்க வேண்டும் என்றுதான் ஜெபிக்க வேண்டும். நாம் அவரிடத்துல தான் ஜெபிக்க முடியும். சோ அவர் கிருபையாய் நம்மை சுகமாக்க அவரால் நம்ம முடியும். ஆனாலும் எல்லாருக்கும் வருகிறது போன்ற காரியம் நமக்கு வரலாம், அதை காட்டிலும் அதிகமாக கூட நமக்கு வரலாம். சோ அந்த புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு, அல்லது அந்த சரீர மீட்பு நமக்கு இன்னும் உண்டாகவில்லை. ஆகையினாலதான் இந்த வேதனைகள், ஆகையினாலேதான் இந்த துன்பங்கள், ஆகையினாலேதான் சரீரத்திலே இந்த பாடுகள் என்கிற காரியம் அருமையானவர்களே நமக்கு இதுல நம்ம குழம்ப வேண்டியதோ, அங்குமிங்குமாய் சில கரிஸ்மேட்டிக் பிரீச்சர்ஸ் உடைய காரியத்தினால் அலசடி பட வேண்டிய அவசியமே இல்லை அருமையானவர்களே. ஆகையினாலே யாருக்கோ ஒருவருக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை என்று நான் இவரை நினைத்திருந்தேன், அவருக்கு கேன்சர் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய விசுவாசத்தை சற்றும் அற்பமாக நாம் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை அருமையானவர்களே. எவ்வளோ தேவனோடு கூட நெருங்கி நடக்கிறவர்கள் கேன்சர்னால மறிக்கிறாங்க. சோ ஓகே, சோ புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த தவிப்பு தான் இந்த வேதனைகள். 24வது வசனம், அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் தொடங்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய சரீர மீட்பு இன்னும் உண்டாகவில்லை என்கிற காரியத்திலே நாம் உறுதி உள்ளவர்களாக இருப்போம். இந்த சரீரம், அருமையானவர்களே, இந்த காரியத்தை சொல்லி நான் இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த நாளிலே நான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போயிருக்க மாட்டேன், பரவாயில்ல. அருமையானவர்களே, நாம் வாழ்கிற இந்த சரீரம், இந்த சேம் ஐசக்குக்கு எந்த சரீரம் இருக்குதோ, அல்லது
கிப்சனுடைய எந்த சரீரம், இளங்கோவினுடைய எந்த சரீரம், இதே சரீரம் மறுரூபமாக்கப்படும் என்கிற காரியத்தை அது மிக முக்கியமானது. ஏனென்றால் சரீரம் நமக்கு மிக முக்கியமானது என்பதை இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். வேகமாக வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனங்கள் தான். ஆனாலும் அருமையானவர்களே, நம்முடைய சரீர மீட்பு, இந்த சரீர மீட்பு, நாம் இப்பொழுது இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த சரீரம் அப்படியே மீட்கப்படும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. 5வது அதிகாரம் 13வது சாரி 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 13வது வசனம், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். அருமையானவர்களே, இது ஸ்பெசிபிக்கா ஏன் சொல்லணும்? நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனுக்குரியது, சரீரம் அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லியும் இருக்குது. பட் ஆனா இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறது, சரீரம் கர்த்தருக்கு உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். ஏன்னா இந்த பேசேஜ்ல இன்னும் நாம பார்க்கிறோம் 19வது வசனத்திலிருந்து, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 20வது வசனம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா உங்களுடைய சரீரம் மிக மிக முக்கியம், உங்களுடைய சரீரம் தேவனுக்குரியது, உங்களுடைய சரீரத்தினாலே ஆவியினாலே மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்துவதல்ல, உங்களுடைய சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துவது முக்கியம் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? இதே சரீரத்தை தான், இந்த சரீரம் இப்பொழுது இருக்கிற அந்த சரீரத்தை ஆண்டவர் மறுரூபமான ஒரு சரீரமாக, மகிமையான ஒரு சரீரமாக மாற்றும்படியாய் அவர் திட்டமிட்டிருக்கிறார். அருமையானவர்களே, மனுஷனை அவர் படைப்பதற்கு முன்பதாக தேவதூதர்கள் இருந்தார்கள். அந்த தேவதூதர்கள் தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்த சமயத்தில் தான் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை ஒரு மெட்டீரியலான, ஒரு எலும்பும் மாம்சமும் சதையும் கொண்ட ஒரு மனுஷன், ஒரு மெட்டீரியல் மேன். இந்த மெட்டீரியலான, அது எனக்கு சரியான தமிழ் வார்த்தை கிடைக்கல, பௌதீகமான அல்லது மெட்டீரியலான ஒரு உலகத்தில் இருந்து, அந்த மெட்டீரியலான பௌதீகமான சரீரத்திலிருந்து என்னை துதிக்கும்படியான ஒரு ஏற்பாட்டை நான் பண்ணுவேன் என்று தூதர்களுக்கு முன்பாக அவர் சவால் விட்டு, நமக்கு கிளியரா தெரியாது, பட் அதுதான் ஒரு புதுவிதமான காரியத்தை செய்கிறேன் என்றுதான் அவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆக ஆதாமும் ஏவாளும் அவர்களுடைய சரீரம் அல்லது அதை தொடர்ந்து வருகிற மனுஷர்கள் ஆகிய நம்முடைய சரீரம் மிக முக்கியம். அப்போ இந்த இடத்துல இந்த 1 கொரிந்தியர் 6:20 உங்களுடைய சரீரத்தினால் அவர்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற காரியம் என்ன? நமக்கு அன்றாடகம் வருகிற அந்த சோதனையிலே, காலையிலிருந்து மாலையிலிருந்து வரைக்கும் வருகிற அந்த சோதனையிலே நம்முடைய சரீரத்தை இச்சைகளுக்கு உட்படுத்தும்படியாய் அல்லது சரீர ஆசைகளை பூர்த்தி செய்யும்படியாய் வருகிற சோதனைகளை நாம் இந்த ஆப்டாட் முறையை கொண்டு அல்லது இந்த பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படுவது நிமித்தமாக அந்த சோதனைகளை ஒவ்வொரு மொமெண்ட் பை மொமெண்ட் அல்லது மினிட் பை மினிட் நாம மேற்கொள்ளும் போது இந்த மாம்ச ஆசைகளுக்கு என்னுடைய சரீரம் அல்ல, கிறிஸ்துவு என்று நான் டிசிஷன் எடுத்து அந்த சோதனைகளை மேற்கொள்ள அந்த இன்ஸ்டன்ட்ல எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சரீரத்தின் மூலமாக மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ பார்ஷியலா தான் இங்க மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். மேக்சிமம் நம்முடைய சரீரத்தின் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்றுதான் நாம் அந்த ஆப்டாட் முறைகளை எல்லாம் பின்பற்றுகிறோம். ஆனால் இதே சரீரம், சோ நம்ம அந்த மகிமையிலே பிரவேசிக்கும் போது நமக்கு
அந்த மறுரூபம் ஆகும்போது, அல்லது நாம அந்த நித்தியத்திற்குள் பிரவேசிக்கும் போது, அல்லது பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நாம் தேவனால கட்டளையிடப்படும் பொழுது, அந்த காரியம் நிறைவேறும் பொழுது நாம ஒருவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவோம். ஜாஷுவா, இவர் தான் ஜாஷுவான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா ஜாஷுவாவுக்கு இப்போ இருக்கிற சரீர பலவீனங்கள் ஒன்றுமே இருக்காது, எல்லாமே நிறைவாக இருக்கும். மனதளவிலே இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இப்போ இருக்கிற ரிக்ரெட், இதை நான் ஏன் இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லுகிற காரியம் நம்ம வேதனைப்படுத்துது இல்லையா? அதெல்லாம் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த சரீரமாக இருந்தாலும் உங்களை போல மீன் சாப்பிட முடியும், உங்களை போல எனக்கு மாம்சம் இருக்கிறது, உங்களை போல இருக்கிறது, என்ன தொட்டு பாருங்க. சோ அருமையானவர்களே, நாமளும் ஒரு the same Freddy. So அங்கேயும் நாம போய் ஒருவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆனா யங்கா இருக்கும், இளமையாக இருப்போம். எல்லா விதத்திலையும் பெர்ஃபெக்டான வாலிபர்களாக, அமேசிங்கான ஒரு மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை நம்மளே ஒவ்வொருவரிலும் மிளிருகிறதாக, அது பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிற அந்த ஒரு அனுபவம். அருமையானவர்களே, not now, not here, it is going to come. அதற்காகத்தான் நாம் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே அருமையானவர்களே, நாம் உறுதியாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னதான் சோதனைகள் வந்தாலும், அக்னியை போன்ற சோதனைகள் வந்தாலும் நிற்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அக்னியை கடந்து போகும்போது உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். இந்த அக்னி ஒருவேளை நம்மளே பல சேதங்களை உண்டாக்கினாலும் நம்மோடு கூட இருந்து, இந்த சேதமெல்லாம் இருக்காது மகனே, வெகு சீக்கிரத்திலே, அதி சீக்கிரத்திலே நீங்கும், லேசான உபத்திரம். அருமையானவர்களே, நான் ஒரு நாள் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன். 200 கோடி மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னையில இருக்குதுன்னு சொல்லி, அதோடு கூட சம்பந்தப்படுத்தி ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன், சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஆக்சுவலி ஜான் நியூட்டன் 16ஆம் நூற்றாண்டு எழுத்தாளர். ஒருவேளை அவருடைய போயம் எல்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம். அவர் ஒரு கதை எழுதும் போது எழுதுகிறார் ஒருத்தன் இதே மாதிரி $200 மில்லியன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டிய, நான் சொன்ன மாதிரி இந்த பாரிஸ்ல 200 கோடி, சோ $200 மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிய அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சு, நான் சொன்ன அந்த இல்லஸ்ட்ரேஷன் மாதிரியே அவனுக்கு தெரிஞ்சு அவன் அதை அக்வயர் பண்ண போறான். அப்படி ஒரு கதையை அவர் ஜான் நியூட்டன் எழுதியிருக்கிறாரு. சோ அவன் அந்த காலத்துல கேரேஜ்ல போறான், ஒரு குதிரை வண்டி லண்டன்ல அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படியா போறான். சோ லண்டன்ல அதை ஆக்குப்பை பண்ணி அந்த பத்திரங்களை பெற்று அந்த ப்ராப்பர்ட்டிய அபகரிக்கும்படியாய் போகிறான். போற வழியில 1 மைலுக்கு முன்னால அவனுடைய கேரேஜ் உடைஞ்சிருச்சு. இனி 1 மைல் தான் இருக்குது. அந்த 1 மைலும் அவன் முறுமுறுத்துட்டே போனானா, ஐயோ கேரேஜ் உடைஞ்சிருச்சேன்னு சொல்லி, நடந்து போக வேண்டியதா இருக்குதேன்னு சொல்லி முறுமுறுத்துட்டு போனானா. அருமையானவர்களே, அந்த 200 crores worth ப்ராப்பர்ட்டி பாரிஸ்ல இருக்கிறதை காட்டிலும், அதான் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. Amazing. It is never to be compared. அதை சுதந்திரிக்க போகும்போது நமக்கு 1 மைல் தான் இருக்குது. அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான உபத்திரம், கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, 1 மைல் தான் இருக்குது. கேரேஜ் உடைஞ்சு போனா என்ன சொல்றது? ஈஸியா நான் சொல்லிடுறேன். அந்த கேரேஜ் உடைஞ்சு போகிறது அப்படின்னு சொல்றது என்னன்னு இமேஜின் பண்ணிருப்பீங்க. ஒரு குழந்தை பறி போய் விடுகிறது, அல்லது ஒரு கால் உடைந்து போகிறது, மீதமுள்ள நாட்கள் கால் ஆம்பியூட் பண்ணி, யாருக்கும் வர வேண்டாம் நமக்கு. பட் ஆனா அருமையானவர்களே, அப்படி அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அநேக ஜம் மாதிரிப்பட்ட அநேக விசுவாசிகள் நேரமாகிக் கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கிறான், அந்த கோதாடு, ஆந்திர பிரதேஷ்ல கோதாடுங்கிற இடத்துல
அந்த பையன் அவன் சின்ன வாலிப பையன் தான், 20 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. 2 காலம் அவனுக்கு விளங்காது. அவன் என்ன செய்யணும்னாலும் அவங்க அம்மா தான் செய்யணும். ஆனா அவங்க வீட்டுல நான் தங்கியிருக்கேன், அவனுடைய ரூமுக்கு பக்கத்து ரூம்ல. அவன் வீட்டுக்கு தங்க போகும்போதெல்லாம் நான் முதல்ல சூட்கேஸ் வச்சுட்டு முதல்ல அவனுடைய ரூம்ல தான் போவேன். அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு சிரிப்பா. நான் அவன்கிட்ட கேட்டிருக்கேன், ஆஷிஷ் உனக்கு இப்படிப்பட்ட நிலைமையில உனக்கு எப்பயாவது ஒரு நாள்ல 24 hours இருக்குது, அப்புறம் ராத்திரி தூங்குற நேரம் இருக்குது, எப்போவாவது நீ மர்மர் பண்ணிருக்கியா, அல்லது ஏன் இப்படி ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாருன்னு கேட்டிருக்கியான்னு சொல்லி அப்படி ஒரு சிரிப்பான். அவ்வளவு சிரிப்பு சிரிச்சு, என்ன அங்கிள் எனக்கு கவலை, நான் இன்றைக்கு மரிச்சா இயேசுவோடு கூட இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சோ எனக்கு எதற்காக நான் துக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட மகிமை நம்பிக்கையிலே உறுதியா இருக்க தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நமக்கு கிருபை செய்வாராக. ஓவர் டு இளங்கோ. தேங்க்ஸ் அங்கிள். நம்ம இந்த மாலை வேளையிலும் அந்த மகிமையின் சுதந்திரம், அது அந்த நம்பிக்கை, அதை குறித்ததான காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசினார். இந்த வேளையில நம்ம கேட்ட இந்த வார்த்தைகளின்படியாய் தேவன் இந்த மகிமை நம்பிக்கையில இன்னும் அதை நாம் விசுவாசிக்கத்தக்கதான அவர் தம்மை வெளிப்படுத்துகிற அந்த கிருபையை நம்மோடு கூட தொடர்ந்து செயல்படுத்த பிரதர் மணிவண்ணன் பிரேயர் பண்ணுங்க. பிரதர் மணி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரேப்பா, நீங்க எங்களோட பேசின அந்த